சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் அங்கே இருக்கணும், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கணும். இது பிரைவேட் செக்டாரில் ஏன் வரணும்னா, இன்னைக்கு தனியார் துறையில் தான் வேலை வாய்ப்புகள் வருது, பொதுத்துறை அரசு துறை சுருங்கிட்டு இருக்கு. இது நம்ம நண்பர் சொன்னார் அருண்குமார், இது ஏற்கனவே இப்போ அரசியலுக்காக கொண்டு வந்தாங்கன்னு. அரசியலுக்காகத்தான் எல்லாமே செய்யப்படுது, மக்களுக்காக தான் அரசியலே. தென்னாப்பிரிக்காவில் இப்போ கருப்பர் இன மக்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அங்கே என்ன அதிகாரம் வச்சுருக்காங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய எந்த நிறுவனமும் அங்கே உள்ளே வந்தால் அந்த கருப்பர் இன மக்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, போர்டில் எத்தனை பேர் கருப்பர்கள் இருக்கணும்னு முடிவு பண்ணணும், கருப்பர்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வாங்கணும். இதுக்கெல்லாம் கையெழுத்திட்டு தான் ஃபேக்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒத்துக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம நாட்டு மக்கள்கிட்ட பாகுபாடு பார்க்குறாங்க, மெரிட்டு போயிடுங்கிறாங்க. மெரிட்டுங்கிறதே மோசடியான ஒரு வார்த்தைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நிறைய பேர் இந்த ரேஸையும் கேஸ்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அமெரிக்காவில் இருக்கிறது வந்து ரேசிசம், பிளாக் ஒயிட். அவர் சொன்ன ஆப்பிரிக்காவில் கோட்டா வந்து பிளாக் ஒயிட் ரேசிசம். ரேசிசங்கிறத விட கடுமையானது காஸ்டிசம். ஆமாம் சார். ஏன்னா ரேசிசங்கிறது வந்து நிறவெறிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தான். ஆனால் அந்த நிறவெறிக்காரனுக்கு கல்வி மறுக்கப்படலை, அவன் தனியாக பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம். ஆனால் இங்கே காஸ்டிசத்தில் உயர் ஜாதி மக்கள் தான் சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதுன்னு சொன்ன நாடு இது. போராடி நாங்கள் இந்த உரிமையை பெற்றிருக்கிறோம். அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கல்விங்கிறது இழிவு, இங்கே ஜாதிங்கிறது இழிவு, அங்கே வந்து நிறவெறிங்கிறது ஒரு வேற்றுமை. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இட்ஸ் ஆல் யுவர் விஷ். நீங்க அந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னா யாருமே உங்களை தடுக்க மாட்டோம். நீங்க மிரட்டுறீங்களா, முடிவு எடுத்துட்டீங்களா? ஒரு நிமிஷம், நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா, மிரட்டுறீங்களா? தேங்க்யூ ஸோ மச். யாருக்கெல்லாம் எதிர்க்கிறத கேட்கிற பொறுமை இல்லையோ அவர்கள் எல்லோரும் இவரை தொடர்ந்து பின்னாடி போகலாம். இங்க எதிர்க்கிறது பேசுவோம், ஓகேவா? அதாவது காதால் கூட நான் அந்த கருத்தை கேட்க மாட்டேன்னு சொன்னா இந்த மொத்த பேர் காலியா போனா கூட வருத மாட்டோம். தமிழா இதுல இங்க கேட்கணும். மதிப்பெண்ணை பற்றி நிறைய இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு தகவல் மட்டும் இவங்க தெரிஞ்சுக்கணும். 1854 முதல் தான் மெக்காலே முறையில் கல்வி முறையில் பட்டப்படிப்புகள்லாம் வருது. அப்போ சர்டிஃபிகேட் சான்றிதழ் தரும்போது முதல் வகுப்பு அப்படின்னு ஒரு சொல்லிட்டுப்பாங்க, செகண்ட் கிளாஸ்ன்னு கொடுப்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸுக்கு 60% எடுத்தால் போதும், அது எடுத்தாலே ஃபஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட். செகண்ட் கிளாஸ்னால் 45%. இதுதான் ரெண்டு தான் வச்சுருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ். அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த உயர் ஜாதிக்காரர்கள் அவங்க கவர்னர் ஜெனரலுக்கு கடிதம் போடுறாங்க. என்னன்னா, எங்கள் பிள்ளைகள்லாம் 45% வாங்க முடியலையா, அதனால் தேர்ட் கிளாஸ்ன்னு ஒன்று உருவாக்கி ஒரு 30% ஆக்குனீங்கன்னா எங்கள் பிள்ளைங்கள்லாம் பாஸ் ஆகணும்னு மனு போட்டாங்க. பிரிட்டிஷ்காரன் அந்த விதத்தில் நேர்மையானவன். 33% எடுத்தால் போதும், தேர்ட் கிளாஸ்ன்னு உருவாக்கலாம். அந்த தேர்ட் கிளாஸில் படித்து தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ண ஜென்ரேஷனோட கொள்ளு பேரர்கள் தான் இன்றைக்கி மதிப்பெண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க.